like a Hellcat. Hi hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்த குவாரண்டைன் டேஸ் நம்ம அதிகமா யூஸ் பண்றது வந்து மொபைல் ஃபோன்ஸ். அதுலயுமே சோஷியல் மீடியா வந்து நம்ம லாஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா 2 minutes ago அப்படின்னு இருக்கும். அதுலயுமே வாட்ஸ்அப் நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த வாட்ஸ்அப்ல 2020ல வந்து அப்டேட் படி இருக்கிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது எனக்கு தெரிஞ்ச இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த டாப் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கூட அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி கூட ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அது வந்து ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாட்டு மட்டும் வந்துகிட்டு இருக்கும், ஆனால் வீடியோ எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் மட்டும் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணிச்சு, நிறையவே கொஞ்சம் வைரலாக போய்கிட்டு இருந்தது. ஸோ இதை வாட்ஸ்அப்குள்ளேயே நம்ம பண்ணலாம், அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்பவும் போல் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. அப்படியே ரைட் கார்னரில் மேலே ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோவை 3 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். இப்போ வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் சிம்பிள் கிளிக் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான் இப்போ வந்து இதில் ஹாய்னு கொடுக்குறேன். கொடுத்துக்கிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், அதே டைமில் இந்த டெக்ஸ்ட்டும் இருக்கும். ஸோ ட்ரிக் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜிப்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸை இரிட்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நக்கல் அடிக்கிறதாலும் சரி, நிறைய ஜிப்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் ஸ்டிக்கரில் நம்ம ஃபேஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி நிறைய பேருக்கு தெரியும், நிறைய ஆப் வந்துருக்கு. அதே மாதிரி ஜிப்லையும் நம்ம ஃபேஸை யூஸ் பண்ண முடியும், அந்த மோஷனில் நம்ம ஃபேஸை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நிறைய ஆப் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆப் தான் டூப்ளிகேட். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஜிஃப்ல நம்மளோட ஃபேஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிற போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி உள்ளே போய்ட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் கேட்கும். ஃபேஸ் ரெகக்னிஷன் கேட்டால் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். நிறையவே ஜிப்ஸ் இருக்கும், நமக்கு பிடிச்ச ஜிப்ஸ் நிறையவே இருக்கும். அதில் நமக்கு பிடிச்ச ஜிப்ஸை ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட் கொடுத்த ஃபேஸ் ரெகக்னிஷனில் நம்மளோட ஃபோட்டோ வந்து இது அதில் செட் பண்ணோம். நான் இப்போ ரேண்டமாக ஒரு ஜிப்பை செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் இருக்குது, ஃபேஸ் ரெகக்னிஷன் கொடுத்த ஃபேஸு. ஸோ இதில் ரீஃபேஸ் அப்படி ஆப்ஷன் இருக்குது, நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகிட்டு அந்த ஜிப் வந்து ரெடியாகி வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஜிஃப்பில் என்னோடய ஃபேஸ் ரொம்பவே காமெடியாக இருக்குது இதில். ஸோ உங்கள் ஃபேஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ வேணுமா, ஜிஃப் வேணுமா அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு ஜிஃப்னா ஜிஃப், வின்ன வீடியோ. அப்படி இல்லைனா டேரெக்டாக நம்ம ஷேர் கூட பண்ணிக்கலாம். ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி டேரெக்டாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிக் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் மெசேஜ். நம்ம அதிகமாக வாய்ஸ் மெசேஜ் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து சில நேரம் நம்ம வாய்ஸில் வந்து தப்பாக பேசிடுவோம், இல்லைனா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சவுண்ட் உள்ள ஆட் ஆயிரும். அப்படி இருக்கும்போது இந்த வாய்ஸை வந்து எப்படி செக் பண்ணிவிட்டு ஒருத்தங்களுக்கு அனுப்புறது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வரோம். இதுக்கு எந்த ஒரு ஆப்பும் தேவையில்லை, வாட்ஸ்அப்பில் இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதை இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரிக் ரொம்பவே காமனான ஒரு ட்ரிக், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் சுஜித்துக்காக நான் ஒரு வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் ஹோல்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணல, மேலே தூக்கி விட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஏதோ ஒரு வாய்ஸ் மெசேஜ் அவனுக்கு அனுப்புகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கோங்க. நான் ஏதோ தப்பாக பேசிட்டேன், இல்லைனா ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிட்டு இப்போ என்ன செய்யணும், அப்படியே வெளியே போயிருங்க. அதாவது பேக், மறுபடியும் உள்ளே போங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்படி தப்பாக பேசியிருக்கீங்க அப்படின்னா அதை டிலீட் கூட பண்ணிடலாம். சைடில் இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஈஸி. ஸோ ட்ரிக் நம்பர் 4 என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அர்ச்சிவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இது வந்து வாட்ஸ்அப்பில் காலகாலமாக இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பர்பஸுங்கிறது வந்து சில பேருக்கு தெரியாது, அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அர்ச்சிவ் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு, இல்லைனா எப்போது ஒரு 2 நாள் கழிச்சு இன்னொருத்தங்க கேட்பாங்க. அப்படிங்கும்போது அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒரு மெசேஜாக வந்து தேடிட்டு இருக்க முடியாது, கரெக்டாக தானே? ஸோ அப்படிங்கும்போது அந்த அர்ச்சிவ் யூஸ் பண்ணி நம்ம அதை பின் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வேற யாராவது எப்போ கேட்டாலும் கூட நம்ம அதை வந்து டக்குன்னு ஷேர் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப், என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் நிறையவே மெசேஜஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் மட்டும் 2 நாள் கழிச்சு யாராவது கேட்டாங்க அப்படின்னா கூட உடனே கொடுக்கணும். அப்படின்னா அது எந்த மெசேஜோ அதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஸ்டார் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது வந்து அர்ச்சிவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேக் வந்துட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்டார்ட் மெசேஜ் இருக்கும். இந்த ஸ்டார்ட் மெசேஜ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம உடனே யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபிஃப்த் ட்ரிக் என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ். அதாவது நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய குரூப்பில் இருப்போம், நிறைய பேர் வந்து நமக்கு வந்து வீடியோஸ், ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ் நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஸ்டோரேஜ் வந்து சில பேருக்கு ரன் அவுட் ஆஃப் ஆயிரும். அப்படி இருக்கும்போது ஸ்டோரேஜ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது. இதை பற்றி சில பேருக்கு தெரியாது. அது எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபிஃப்த் ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக். ஒன்றும் இல்லை, எப்பவும் போல் வாட்ஸ்அப்பில் போய் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போனீங்க அப்படின்னா என்னென்ன கான்டாக்ட்ஸ் எத்தனை எம்பி எடுத்துக்காங்க அப்படிங்கிறது எல்லா ஆப்ஷன் நமக்கு காட்டும். அதில் ஹையஸ்டான ஒரு கான்டாக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து நமக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வந்திருக்கு, எத்தனை கேபி, எத்தனை எம்பி சைஸில் வந்திருக்கு எல்லாமே காட்டும். அதில் நமக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் நம்ம எது நினைக்கிறோமோ அது எல்லாமே செலக்ட் பண்ணி டிலீட் பண்ண முடியும். இப்போது நம்ம ஹையஸ்ட்டாக இருக்கிற என்ன ஒரு ஃபைல்ஸாக இருந்தாலும் சரி செலக்ட் பண்ணி நம்மளால் டிலீட் பண்ண முடியும். நமக்கு தேவையில்லாத ஃபைல்ஸை வந்து அன்செலக்டும் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணி இப்படி டிலீட் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஸ்டோரேஜ் வந்து நம்மளால் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட பெட்டரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அதிகமாக ஒரு ட்ரிக்ஸை பற்றி நான் அடுத்த வீடியோஸ் போடுறேன். ஸோ இன்னும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இவ்வளோ தான். மேலும் என்ன நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ see you next video. Till now உங்களிடமிருந்து நிவின். சிவபை டாடா. பாய்.